அனைவருக்கும் வணக்கம். பீகார் தேர்தல் முடிவுகள் கிட்டத்தட்ட முழுசா வெளிவந்துருச்சு. ரிசல்ட் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ரிசல்ட் தான். இது கிட்டத்தட்ட எதிர்பார்த்த ரிசல்ட் தான். எல்லாருமே தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் பீகார் தேர்தல்ல இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான அந்த கூட்டணிக்கு தான் பெரும் வெற்றி கிடைக்கும், ஆட்சி மாற்றம் நிச்சயம் அப்படின்னு எல்லோருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, எனக்கு உள்ளுக்குள்ள நிச்சயமா தேர்தல் முடிவு அப்படி அமையாது. இந்த பாஜக அந்த தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு தான் அங்க வெற்றி அப்படின்னு அறிவிப்பாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்தேன். அதனால தான் நம்ம இந்த பீகார் தேர்தல் பத்தி எதையுமே நான் பதிவு பண்ணல. எதிர்பார்த்த மாதிரியே பாஜக கூட்டணி தான் ஆட்சியை பிடிச்சிருக்கு. இந்தியா கூட்டணிக்கு அதாவது எதிர்பார்த்ததை விட மிக மோசமான ஒரு தோல்வியை அங்க அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்த தேர்தல் முடிவுகள் எதை காட்டுது? மக்கள் அத்தனை பேரும் பாஜக மீது மிகப்பெரிய அந்த நம்பிக்கையையும், அந்த கட்சிக்கு, அந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆதரவையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அங்கு இனி எந்த காலத்திலும் எதிர்க்கட்சிகளுடைய அதிகாரத்தை கைப்பற்றுகிற அவர்களுடைய நோக்கம்ங்கிறது நிறைவேறவே நிறைவேறாதா? இந்தியா முழுமையும் இனி இப்படித்தான் போகுமா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் எழுது இந்த ரிசல்ட்டை பார்த்த பிறகு. முதல்ல இந்த ரிசல்ட்டுக்கான காரணத்தை நான் சொல்லிடுறேன். இது இத்தனை ஆண்டு கால அந்த அரசியலை பார்த்த அனுபவத்தில் நான் சொல்றது. இப்போது மட்டுமல்ல, இனி வரும் நாட்களில் தேர்தல் முடிவுகள்ங்கிறது கிட்டத்தட்ட இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கலாம். சொல்லப்போன தேர்தலை கூட வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடலாம். ஏன்னா இந்த பீகார் தேர்தல் என்பது இனி வர்ற நாட்களில் பீகார் தேர்தலுக்கு முன்பு, பீகார் தேர்தலுக்கு பின்பு அப்படின்னு தான் தேர்தல் முடிவுகள் அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த பீகார் தேர்தலில் தான் இதுவரை இந்திய வரலாறு காணாத அளவுக்கு வாக்காளர்களை பட்டியலிலிருந்தே நீக்கிட்டாங்க. அதற்கு பல்வேறு காரணங்களை அவங்க சொன்னாலும் அதன் உண்மையான நோக்கம் வாக்கு திருட்டு தான். ஆளும் கட்சிக்கு ஆதரவாக, அதாவது மத்தியிலும் மாநிலம் ஆளுகிற இந்த கட்சிகளுக்கு ஆதரவாக அந்த வாக்காளர் பட்டியலை திருத்துறது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. அவங்க ஒரே நோக்கம் அதுதான். அதற்காகவே தான் எஸ்ஐஆர் அப்படிங்கிறத அவங்க அங்கே கொண்டு வந்தாங்க. உண்மையில எஸ்ஐஆர் அப்படிங்கிற அந்த சிறப்பு தீவிர திருத்தம், இதுக்கு அவங்க சொன்ன முக்கியமான காரணம் என்ன, நோக்கம் என்ன? பீகார்ல மேற்கு வங்கத்தை சேர்ந்த பலர் ஊடுருவி இருக்காங்க, வேறு நாட்டை சேர்ந்த சிலர் ஊடுருவி இருக்காங்க, அவர்கள் வாக்காளர்களாகவும் மாறி இருக்காங்க. அவர்களை கண்டுபிடிச்சு நீக்கிறது தான் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தினுடைய நோக்கம் அப்படின்னு அவங்க அறிவிச்சாங்க. அப்படி அறிவிச்சு அவங்க 65 லட்சம் பேரை நீக்கினாங்க. அப்புறம் ஒரு 25 லட்சம் பேரை சேர்த்தாங்க. இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள், இல்லாத முகவரியில் பல ஆயிரம் வாக்குகள், ஒரே வீட்டில் பல ஆயிரம் வாக்குகள், இப்படியெல்லாம் அவங்க இருக்கிற அத்தனை தில்லுமுடுகளையும் அரங்கேற்றினாங்க தேர்தல் ஆணையம். அப்படி எல்லாம் செஞ்சும் கூட இவங்க சொன்னாங்கல்ல, வெளிநாட்டை சேர்ந்த வாக்காளர்கள், அப்படி ஒருத்தரை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல பீகார்ல. அப்போ அந்த சிறப்பு தீவிர திருத்தம் தேவையில்ல, ஒருத்தர் கூட கண்டுபிடிக்க முடியலையே. செத்தவன் பேரை நீக்கின, உயிரோடு இருந்தவனெல்லாம் எதுக்கு நீக்கின? வெளியூர் போனவனை ஏன் நீக்கின? வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு போனவனெல்லாம் ஏன் நீக்கின? அவங்க குடும்பம்லாம் பீகார்ல தானே இருக்கு. இந்த கேள்வி எதற்குமே தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவில்லை. இதை உச்சநீதிமன்றத்தில் வழக்காக கொண்டு போனப்பவும் கூட தேர்தல் ஆணையம் அங்கும் பதில் சொல்லல. உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் அந்த கல்லூரி மங்கத்தனம் இருக்கு பாருங்க, அதை ஒரு கட்டத்துக்கு மேல நீ அப்படி எப்படி போ அப்படின்னு சொல்லி விட்டுருச்சு உச்சநீதிமன்றம். சரி, நீ இது வரைக்கும் உனக்கு கிடைச்ச பாடத்தை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மற்ற மாநிலங்கள்லயும் இதே மாதிரி செய்யு அப்படின்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஸோ பீகார்ல முற்றுமுழுதாக வாக்கு திருட்டு நடந்திருக்கு. இது தீர்ப்பு இல்லை. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய ஒரு ஜனநாயக திருவிழாவில் எங்களுக்கு சாதகமான தீர்ப்பை மக்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னு இவங்க கிளைம் பண்ணலாம். அது தீர்ப்பு அல்ல, திருட்டு.
மிகப்பெரிய ஒரு திருட்டு, வாக்கு திருட்டின் மூலமாக இவர்கள் தங்களை வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு தங்களே அறிவிச்சுக்கிட்டாங்க. எதிர்த்தரப்பில் இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவங்கள பாதிக்கும். அதே போல இந்த மதசார்பற்ற சக்திகள், நடுநிலை பேசுபவர்கள், பாசிஸ்டுகளுக்கு எதிரான ஒரு மனப்போக்கு கொண்டவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மனச்சோர்வை தருகிற ஒரு அறிவிப்பு தான் இந்த பீகார் தேர்தல் முடிவுங்கிறது. இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது ரிசல்ட் அல்ல. இந்த பீகார் தேர்தல் முடிவுங்கிறது இப்போ அறிவிக்கப்பட்டிருப்பது ரிசல்ட் அல்ல, இது ஒரு அறிவிப்பு. அவங்களுக்கு அவங்களே வெற்றின்னு சொல்லி அறிவிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதா வந்து 100% உண்மையானது. நீங்க இனிவரும் நாட்கள்ல பல திருட்டுத்தனங்களை வந்து சொல்லுவாங்க. இப்ப இந்த பீகார் தேர்தல் முடிந்த பிறகு அதே போல இந்த ரிசல்ட் அறிவிச்சாங்களா, அது இதுல எல்லாம் வந்து என்னென்ன முறைகேடுகளை பாஜக அரங்கேற்றி இருக்கு, ஆளும் கூட்டணி வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த தில்லுமுள்ளு அரங்கேற்றி இருக்குன்னு சொல்லிட்டு பல்வேறு அதிர்ச்சிகரமான கண்டுபிடிப்புகள் இனி வெளியே வரும். வந்தும் ஒரு பலனும் கிடையாது. அதற்கு எந்த வகையிலும் உச்சநீதிமன்றம் செவிசாய்க்க போவதில்லை. இப்ப இந்த தேர்தல் முடிவை எதிர்த்து நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு போவாங்க. ஏன்னா இந்த பீகார் தேர்தல் முற்றுமுழுதாக வந்து என்டிஏ அப்படிங்கிற அந்த ஒரு கூட்டணியால வந்து ஹைஜாக் செய்யப்பட்டது. ஒரு தேர்தலையே ஹைஜாக் பண்றாங்க. ஒரு தேர்தலுடைய முடிவுகளையே தங்களுக்கு சாதகமாக மாத்துறாங்க. இதை எதிர்த்து நிச்சயமாக காங்கிரஸ் அல்லது எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க, சேலஞ்ச் பண்ணுவாங்க. என்ன பண்ணாலும் அவர்கள் கல்லூரி மங்கத்தனமாகவே அமைதி தான் காப்பாங்க அல்லது இழுத்தடிப்பாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து அதை இழுத்தடிச்சுட்டு மீண்டும் தேர்தல் வரும்போது அதை வந்து நீர்த்து போக செய்வாங்க. இதுதான் வந்து அடுத்தடுத்து நடக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் பீகார் தேர்தல் அப்படிங்கிறது வந்து இந்த ஒட்டுமொத்த நாடுமே விழிப்படைவதற்கு ஏற்ற சரியான தருணம் இது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு வகையில் பீகார்ல ஆட்சியை பிடிக்கிற வாய்ப்பை எதிர்கட்சிகள் இழந்தாலும் கூட நாடு முழுவதும் மக்களை வந்து விழிப்புணர்வுக்கு ஆளாக்கும் ஒரு கட்டாயமான ஒரு நிலை வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. நிச்சயமா இதை பயன்படுத்தி ஒவ்வொரு தொகுதியாக ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் இத்தனை சீட்டு அத்தனை சீட்டு, எனக்கு இந்த பதவி வேணும் அந்த பதவி வேணும், அந்த கருமத்தெல்லாம் விட்டுட்டு ஒற்றுமையாக நின்று மக்களை வந்து விழிப்புணர்வு கொள்ள செய்ய வேணும். அதே போல அந்த தேர்தலில் கட்டாயமாக போய் ஒவ்வொரு ஜனநாயகம் இந்த நாட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுற அத்தனை பேரும் தேர்தலில் போயிட்டு கட்டாயமாக வாக்களிக்கணுங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அவர்களுடைய வாக்குகளை நிச்சயமாக உறுதிப்படுத்தணும். என்னுடைய வாக்கை நான் தான் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஒவ்வொரு வாக்காளனுக்கும் ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம், எமர்ஜென்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் எமர்ஜென்சி அப்படின்றத இந்த எதிர்கட்சிகள் வெளிப்படையாக அறிவித்து விட்டு செயல்படணும் அப்படிங்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது டெமோக்ராட்டிக் எமர்ஜென்சி உடனடியாக அமலுக்கு வந்திருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இந்த ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடியை பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஏற்படுத்துறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பாசிச சக்திகள், அதிமுக போன்ற அடிமை கட்சிகள் எல்லாம் எவ்வளவு உற்சாகமா இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். காரணம், இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கே புதுசா ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். இங்க தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறது பகல் கனவு தான், அது முடியாது அப்படின்றத அவங்களுடைய இத்தனை நாள் அவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பீகார்ல வெளிப்படையாவே மக்களுடைய அந்த கோபம் தெரிஞ்சது. வெளிப்படையாவே அவங்க இந்தியா கூட்டணிக்கு தங்கள் ஆதரவை தெரிவிச்சாங்க. அந்த மாநிலத்தினுடைய துணை முதல்வரை செருப்பால் அடிச்சு துரத்துனாங்க. இப்படியெல்லாம் நடந்த ஒரு மாநிலத்தில் மீண்டும் அதே ஆளும் கட்சி ஆட்சியை பிடிக்குது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ மக்களுடைய உணர்வுங்கிறது வேற. அதுக்கு அவங்க மதிப்பளிக்கவே இல்லை. அவர்களுடைய வாக்குகள் பெரும்பான்மையாக களவாடப்பட்டிருக்கு. வேற யாரோ வந்து வாக்களிச்சுதான் சொல்றாங்க. கடைசி நேரத்துல 1,00,000 பேர் ரயில்களில் வந்து சிறப்பு ரயில்களில் வந்து வாக்களிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. 1,00,000 பேர். இந்த 1,00,000 பேர் அவங்களுக்கு வந்து வாக்குரிமைங்கிறது அந்த பட்டியலில் இல்லாதவர்கள் வந்து வாக்களிச்சதா குற்றச்சாட்டு இருக்கு. ஒவ்வொரு தொகுதியிலும் 5,000 பேர் வரைக்கும் வந்து கள்ள வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே போல இப்போது இந்த பீகாரில் வந்திருக்கிற அந்த தேர்தல் முடிவை எடுத்து பார்த்தாலும் வந்து
அந்த வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சவனுக்கு தோத்தவனுக்குமான வாக்கு வித்தியாசம்னு பார்த்தா 1000 6000 வரைக்குமான வாக்கு வித்தியாசம் 34 36% தொகுதிகளில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜெயிச்ச அந்த வேட்பாளர்களில் 36% பேர் 6000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ ஒரு தொகுதிக்கு 5000 கள்ள ஓட்டு அப்படின்னா கணக்கு பண்ணி பாருங்க, எத்தனை லட்சம் போலி வாக்குகள் கள்ள வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தேர்தல் அந்த ரிசல்ட் வெளியான கையோட சாட்டப்படுகிற குற்றச்சாட்டுகள். இது நாளாக இன்னும் பல்வேறு இவங்க என்னென்ன முறையிலெல்லாம் அங்க முறைகேட்டில் ஈடுபட்டாங்க, எந்தெந்த விஞ்ஞான வழிகளில் எல்லாம் அங்க தேர்தல் முறைகேடு நடத்தினாங்க இந்த பாஜக மற்றும் நிதிஷ்குமாரோட கட்சிங்கிற விவரங்கள் எல்லாம் இனிமேட்டு வெளியே வரும். அதை முன்னுதாரணமா வச்சுக்கிட்டு தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் தப்பிக்க பார்க்கணும். வேற வழியே இல்லை. ஏன்னா இவர்கள் இப்படித்தான் ஆட்சியை பிடிப்பது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. தேர்தல் ஆணையம்ங்கிறது 100% அவங்க மத்திய அரசனுடைய ஏவல் நாயா மாறிட்டாங்க. இனி அவர்களை அவங்க கிட்ட முறையிடுறதோ அல்லது அவர்கள் மீது குற்றம் சாட்டு வைக்கிறதோ எங்கேயும் எடுபட போறதில்லை. உச்ச நீதிமன்றத்திலும் கூட அது எடுபட போவதில்லை. அப்படின்னும் போது இங்க இருக்கிற மக்கள் விழிப்புணர்வா இருந்து அத்தனை பேரும் தங்கள் வாக்குகளை கண்டிப்பாக செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வரணும். இதுக்காக தான் இந்த எஸ்ஐஆருங்கிறத கடுமையாக திமுக அரசு எதிர்க்குது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழக்கு தொடுத்திருக்காரு. அந்த வழக்கினுடைய அந்த தீர்ப்புங்கிறது எப்படி இருக்குன்றது இப்பே ஓரளவுக்கு நமக்கு புரியுது. ஏன்னா 2 வாரத்தில் இதை நாங்கள் சொல்கிறோன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த 2 வாரத்தில் அவங்க இதில் ஒன்றும் பெருசாக முறைகேடு நடக்க வாய்ப்பு இல்லை, அந்த எஸ்ஐஆருங்கிறத கண்டிப்பாக அமல்படுத்துங்க, அதன்படியே தேர்தல் நடக்கட்டும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் தான் உஷாராக இருந்து இந்த படிவத்தை நிரப்பி உங்களுடைய அந்த வாக்குரிமையை நீங்கள் உறுதிப்படுத்திக்க வேண்டி இருக்கும். அதனால ஜனநாயக சக்திகள் ஒரே அணியில் நிற்கணும். இப்போ முனைப்பாக இருந்து இந்த திருட்டுத்தனத்திலிருந்து நம்ம மாநிலத்தை காப்பாற்றணும். நிச்சயமா இது ஒரு மிகப்பெரிய மனச்சோர்வை தருகிற ஒரு முடிவு தான். ஏன்னா இது முறைகேடாக வந்த வெற்றி அப்படின்னு நமக்கு தெரியுது, எல்லோருக்குமே தெரிந்தது. இப்போ என்னன்னா பீகார்ல இருக்கிற அந்த மக்களே கூட நினைப்பாங்கட்டே, நான் ஓட்டு இவனுக்கு போடவே இல்லையே, எப்படி இவன் ஜெயிச்சான், இந்த கம்யூனிட்டி தான் செருப்பால் அடிச்சவன், இவன் எப்படி வந்தான் திரும்ப நம்ம தொகுதியில, இப்படிதானே நினைப்பாங்க. இங்க யோசிச்சு பாருங்க, செருப்பால் அடிச்சு துரத்திருக்காங்க ஒரு துணை முதல்வரை, அவன் மீண்டும் அதே தொகுதியில ஜெயிக்கிறான். ஜெயிச்ச பிறகு அந்த மக்களை அவன் இனி வர்ற 5 ஆண்டுகளுக்கு எப்படி நடத்துவான்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இதுதான் அவங்க தலையெழுத்து. அவங்க இப்போ நம்ம ஓட்டே போடாத ஒருத்த அல்லது நம்ம விருப்பத்துக்கு மாறான ஒருத்த நமக்கே ஆட்சியாளனா எப்படி வரான், அப்படிதான் அவங்க நிச்சயமா யோசிப்பாங்க. 20 ஆண்டு காலம் நிதிஷ்குமாரோடைய ஆட்சியில் இருந்திருக்கு அந்த பீகார். இப்போ வரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லாத மிக மிக ஒரு பஞ்சை பராரியான ஒரு மாநிலமா அது காட்சியளிக்குது. அந்த மாநிலத்தை சேர்ந்த மக்கள் கடந்த 20 ஆண்டு காலமாக இந்தியா முழுக்க அவங்க போய் வேலைக்கு போயிட்டாங்க. அப்படி ஒரு எந்த ஒரு வேலை வாய்ப்பும் எந்த வசதிகளும் இல்லாத ஒரு மாநிலமாகவே தொடர்ந்து பீகாரை வச்சுட்டு இருக்கிற ஒருத்தனை அவங்க தொடர்ச்சியாக நல்ல முதல்வர் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நேரட்டிவை இவங்க செட் பண்ணுறாங்கன்றது சொல்கிறத தவிர வேறு ஒன்றும் நமக்கு தோணலை. ஏன்னா இந்த வெற்றிங்கிறது முறைகேடாக அவர்களுக்கு கிடைத்த வெற்றி, முறைகேடுகள் செய்து அவர்கள் தங்களுக்கு தாங்களே சூடிக்கொண்ட ஒரு வெற்றி. இந்த வெற்றியை நாடு முழுக்க இனி அமலாக்க பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் அடுத்து குறி அவங்களுக்கு தமிழ்நாடு தான். இந்த முறை ஏன் தெளிவா திரும்ப திரும்ப என்டிஏ ஆட்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா, இந்த முறையில் அதாவது பீகார் ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் அமல்படுத்துறது தான் அவங்களுடைய ஒரே நோக்கம். அதுக்கு தான் எஸ்ஐஆர். ஏன் எஸ்ஐஆர் எவ்வளோ பெரிய பயம் அப்படின்ட்டு அத்தனை தீவிரமாக ஜனநாயக சக்திகள் அனைத்து கட்சிகளும் அனைத்து கட்சிகள்னா அதிமுக மாதிரி அடிமையோ பாஜக மாதிரி அந்த பீடைகளையோ நான் சொல்லலை. ஜனநாயகத்தை நிலைநிறுத்தணும்னு முனைப்போடு இருக்கிற அத்தனை கட்சிகளை ஏன் எஸ்ஐஆருக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா காரணம் இதுதான். எஸ்ஐஆருடைய பாதகம் என்னன்னு கண்கூட பார்த்துட்டீங்க. இன்னும் 6 மாதம் கூட இல்லை தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு. இந்த தேர்தலில் எந்த வகையிலும் எஸ்ஐஆர் மூலமாக ஒரு வாக்கு கூட ஒரு தமிழனுடைய
தமிழ்நாட்டில் தமிழருடைய ஆட்சி இருக்கணும், திராவிடத்தினுடைய ஆட்சி இருக்கணும், அல்லது நல்ல ஆட்சி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தருடைய வாக்கு கூட களவாடப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுல அத்தனை பேரும் முனைப்பாக இருக்கணும்.